மாற்றம் என்பதுதான் பரிகாரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்வது, உங்களுடைய குணத்தில் உள்ள தீய தன்மையை நீங்கள் திருத்திக் கொள்வது, மனதை திருத்திக் கொள்வது, மனதை ஒருமுகப்படுத்துவது, இதற்கு பேர் தான் பரிகாரம். ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க தேவையில்லை. இப்படி ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? மைண்ட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மந்திரமே தேவையில்லை. கரெக்டுங்களா? அந்த மைண்ட் ஃபோக்கஸ் ஒரு மனுஷனுக்கு சாதாரண இயல்பு நிலையில் இருக்கும்போது வராது. ஏன் வராது? மனசு அப்படின்றதும் நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அப்படின்றதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு விஷயங்களை போட்டு வாழ்த்திட்டே இருக்கும். தெரியுமா இல்லையா? ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸா இருக்கிறது கிடையாது. நம்ம சும்மா இருக்கும் போதும், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் நம்மளுடைய மைண்ட் வந்து சும்மா இருக்காது. நம்மளோட மைண்ட் வந்து வேற வேற விஷயத்துல ஃபோக்கஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுடைய மூளையினுடைய சக்தி, நம்ம மனதினுடைய சக்தி, நம்ம கான்சியஸ்னுடைய சக்தி, இது எல்லாம் பிரிஞ்சு, அதனுடைய சக்தி எல்லாம் பிரிஞ்சு 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 5% ஒரு வேலையில, இன்னொரு 5% இன்னொரு வேலையில, இன்னொரு 5% இன்னொரு வேலையில அப்படின்னு சொல்லிட்டு பலமற்று என்ன அலைகளினுடைய வலிமை பிரிஞ்சு இருக்கிறத ஒண்ணு சேர்த்து ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கஸ்ல ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்ல. அப்படி நிறுத்துற ப்ராசஸ்க்கு பேரு தான் தியானம்.